இந்த வீடியோல பவர் குவரியில மல்டிபிள் வேல்யூஸை எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் நம்மளுடைய சோர்ஸ் டேட்டா. மேனேஜர் நேம்ஸ் வித் கண்ட்ரி கோட்ஸ் இருக்கு. ஒரு சில நேம்ஸ்ல மல்டிபிள் கண்ட்ரி கோட்ஸ் இருக்கு. இதான் நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட் டேபிள். இதுல கண்ட்ரி கோட்ஸும் அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். இங்க பாத்தீங்கன்னா எமிலி காட்டருக்கு இந்தியா அண்ட் சைனா ரெண்டு கோட்ஸுமே கண்ட்ரி நேமால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை எப்படி பண்றதுன்னு ஸ்கிராச்ல இருந்து நான் இங்க ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே சோர்ஸ் டேபிளையும் ரீப்ளேஸ்மெண்ட் டேபிளையும் நான் பவர் குவரிக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்காக நான் இதில் ஏதாச்சும் ஒரு நேம் மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் நேம்ல ரெண்டு கண்ட்ரி கோட்ஸும் இருக்கு. ஸோ இதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரில் டவுன் கொடுக்குறேன். ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப்பை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். நேம்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவா இருக்கு. இதை ப்ரிமிட்டிவ் வேல்யூ ஆர் ஸ்கேலர் வேல்யூன்னு சொல்லுவோம். இதை நேம் அண்ட் கண்ட்ரி கோட்ஸை தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன் பாருங்க. டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நம்மளுடைய நேம் ஃபீட் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டர் ஆர்குமெண்ட்ல கமா அண்ட் ஸ்பேஸை டபுள் கோட்ஸுக்குள்ள கொடுத்து பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே டிக் பண்ணுறேன் பாருங்க. நம்மளுடைய நேம் வந்து நேம் கண்ட்ரி கோட்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இதை லிஸ்ட் 1 அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் 1. லிஸ்ட் 2 அப்படிங்கிறது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் டேபிளை லிஸ்ட் வித்தின் லிஸ்ட் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த கோட் அண்ட் கண்ட்ரி நேம் ஒரு லிஸ்ட்ல இருக்கும். இந்த கோட் அண்ட் கண்ட்ரி நேம் இன்னொரு லிஸ்ட்ல இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னா டேபிள் டாட் டூ ரோஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்குள்ள ஒரு டேபிள் ஃபீட் பண்ண போறேன். அது என்ன டேபிள்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற டேபிள் தான். ஸோ லிஸ்ட் வித்தின் லிஸ்ட் ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு. இதை லிஸ்ட் 2 அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் 2. இப்போதான் நம்ம கோர் பார்ட்டுக்குள்ள போறோம். அது என்ன ஃபங்க்ஷன்னா லிஸ்ட் டாட் ரீப்ளேஸ் மேட்சிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா லிஸ்ட். இதை நான் என்ன கொடுக்க போறேன்னா நம்ம கோட்ஸை ரீப்ளேஸ் பண்றோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டை கொடுக்க போறேன். அதை நான் என்ன நேம் பண்ணியிருக்கேன், லிஸ்ட் 1 நேம் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அஸ் லிஸ்ட்னு கேட்குது. இந்த கோட்ஸை நம்ம எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம், லிஸ்ட் 2 அப்படிங்கிற லிஸ்ட்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இந்த பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு டிக் பண்றேன். இங்க பாருங்க கண்ட்ரி கோட்ஸ் வந்து அழகா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. அகைன் நம்மளுடைய மேனுவல் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் until end. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஒரு ஸ்டெப் இன்சர்ட் பண்ணிட்டு சோர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இதுல இருக்கிற இந்த ஒரு காலம் இருக்குங்களா, மேனேஜர் வித் கண்ட்ரி கோட்ஸ், இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இதுக்கு டேபிள் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் காலம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த டேபிள் அப்படின்னு கேட்குது. சோர்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போற டேபிள். ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆபரேஷன்ஸ் அஸ் லிஸ்ட்னு கேட்குது. நான் இங்க எம்டி லிஸ்ட் மட்டும் ஃபீட் பண்றேன் பாருங்க. மூணாவது ஆர்குமெண்ட்ல டிஃபால்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்குது. ஸோ இங்க நான் கொடுக்குற டிரான்ஸ்ஃபார்மேஷனை எல்லா காலம்ஸையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். பட் நமக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, டைரக்டா டிஃபால்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் பாருங்க, ஈச் அண்டர் ஸ்கோருங்கிறது அந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் ரெஃபர் பண்ணும். அதனுடைய பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அந்த அண்டர் ஸ்கோர். இது வரைக்கும் நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனும் பண்ணல. இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் டாட் ஸ்பிளிட் அண்டர் ஸ்கோர் தான் அந்த டெக்ஸ்ட். டீலிமிட்டர் என்னது, கமாண்ட் ஸ்பேஸ். லாஸ்ட்ல பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு டிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம். ரெண்டாவது லிஸ்ட் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டைரக்டா நான் என்ன பண்றேன், லிஸ்ட் டாட் ரீப்ளேஸ் மேட்சிங் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு, ரெண்டாவது லிஸ்ட்டுக்கு
டேபிள் டாட் டூ ரோஸ். எந்த டேபிள லிஸ்ட் வித்தின் லிஸ்ட் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்ண போறோம்? ரீப்ளேஸ்மெண்ட். இது எக்ஸ்பேண்ட் பண்றேன் பாருங்க. இனிஷியலா நமக்கு எரர் கொடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டாட் ரீப்ளேஸ் மேட்சிங் ஐட்டம்ஸ்க்கு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேபிள் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் காலம்ஸ்க்கு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. கரெக்டாக இருக்கா இல்லையான்றது இந்த ஃபோர்த் ரோல இருக்கிறது செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்ட்ரி நேம்ஸ் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ அகைன் இந்த லிஸ்ட்டை டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறேன். நீ பாருங்க, டெக்ஸ்ட் டாட் கம்பைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கேட்குது? டெக்ஸ்ட்டை லிஸ்ட்டாக எனக்கு கொடுங்கன்னு கேட்குது. அங்கே அதுதான் நமக்கு இங்கே இருக்கு. ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல செப்பரேட்டர். அகைன் நான் என்ன எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்? கமாண்ட் ஸ்பேஸால ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு. ஒரே ஒரு ஸ்டெப்ல பண்ணிட்டோம். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.